ஹே காய்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்துட்டு உங்கள் கூட ஒரு குட்டி vlog, குக்கிங் vlog ஷேர் பண்ண போகிறேன். வீடியோக்குள்ளே போகலாமா? இந்த vlogக்கு வந்துட்டு நான் என்ன பேர் வச்சுருக்கேன்னா என் சமையலறையில் அப்படின்னு சொல்லிட்டு பேர் வச்சுருக்கேன். ஸோ இன்றைக்கி நான் என்ன பண்ணித்தர போகிறேன் அப்படின்னா, என்னோடய ஹஸ்பண்டுக்கு நெக்ஸ்ட்டு டைப்பில் வந்துட்டு ஒரு ஸ்வீட் ரெசிபி ரேண்டமாக வந்து இன்ஸ்டாவில் கொஞ்சம் ட்ரெண்டாக போயிட்டு இருந்தது. பட் அது வந்துட்டு முடிஞ்சிருச்சு, ட்ரெண்டிங் டைம்லாம் முடிஞ்சிருச்சு. பட் எனக்கு இப்போ தான் டைம் கிடச்சிது. சரி, ஓகே, என்னோடய ஹஸ்பண்டுக்கு பண்ணித்தரலாம் அப்படின்னு நினச்சிட்டு நானும் இன்றைக்கி அதை ட்ரை பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நான் எப்போ கிச்சனுக்குள்ளே வந்தாலும் என்னோடய டோனி நான் குக் பண்ணுறத இந்த மாதிரி போஸ்டில் தான் உட்காந்து ரசிச்சுட்டே பார்த்துட்ருப்பான். அது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். பிகாஸ் சமைக்கும் போது மேக்ஸிமம் வந்து எந்த கேர்ள்ஸுக்குமே கிச்சனுக்குள்ளே யாருமே இருக்கக்கூடாது. அவங்களாவே விட்டு சமைக்க விட்டால் கரெக்டாக பர்ஃபெக்டாக பண்ணிவிடுவாங்க. பட் எனக்கு என்னோடய டோனி வந்து என் கூட இருக்கிறது எனக்கு அவ்வளோ பிடிச்சிருக்கு. தேங்க்யூ. ஓகே, vlogக்குள்ளே போகலாம். நம்ம பண்ணுற இந்த ஒரு ஸ்வீட், நெக்ஸ்ட்டு ஸ்வீட்டுக்கு வந்துட்டு என்ன தேவை அப்படின்னா, நம்ம வீட்டில் வந்துட்டு ஃப்ரிட்ஜில் இருக்கிற நார்மல் சாக்லேட்ஸ், நான் எடுத்துருக்கிறது வந்து ஒரு 5 ஸ்டார், ஒரு மில்கி பார், ஒரு கிட்கேட், இதுதான் எடுத்திருக்கேன். இது மூணையுமே நான் என்ன பண்ணிட்டேன்னா நல்லா ஹீட் பண்ணிட்டேன். இப்போ வந்துட்டு ஒரு கடாயில் 2 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கோங்க. நான் வந்துட்டு சேமியா இருக்கு இல்லையா, அந்த சேமியாவை வந்துட்டு இதில் ட்ரை ரோஸ்ட் பண்ண போகிறேன். நல்லா நெய் விட்டு ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. அதோட கலர் வந்துட்டு லைட்டாக ப்ரௌனிஷாக வரணும். அந்த அளவுக்கு நீங்கள் ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்துட்டு எவ்வளோ குவான்டிட்டி எடுக்க போகிறீங்கன்னா, நான் இன்றைக்கி பண்ணது வந்துட்டு ஒன்று தான். ஸோ நான் அதுக்கு தேவையான அளவுக்கு மட்டும்தான் நான் எடுத்திருந்தேன். மேக்ஸிமம் 50 கிராம் தான் நான் எடுத்திருப்பேன். அதே மாதிரி உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் 2 டீஸ்பூன் வந்துட்டு சுகர் ஆட் பண்ணியிருக்கேன். அந்த சுகர் வந்துட்டு சேமியா கூட நல்லா மெல்ட் ஆகி வரும்போது நீங்கள் அதை ஒரு பவுலில் மாற்றினீங்கன்னா, கரெக்டாக ரவுண்ட் ஷேப்பில் இருக்கிற பவுலில் மாற்றினீங்கன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட்டு ஷேப் ஈஸியாக கிடைக்கும். நான் இந்த பவுல் தான் எடுத்திருக்கேன். இதில் வந்துட்டு லைட்டாக ரோஸ்டான அந்த சேமியாவை நம்ம போடுறேன். பவுலில் மாற்றினதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் வச்சு நீங்கள் அதை ஃபுல்லாக செட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் அதே வடைச்சட்டியில் நம்மக்கிட்ட இருக்க சாக்லேட்ஸ் எல்லாத்தையுமே போட்டு மெல்ட் பண்ணணும். ஃபுல்லாத்தையுமே ஹீட் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி லிக்யூடாக கிடைக்கும். அது சூடாக இருக்கும்போதே நீங்கள் என்ன பண்ணணுன்னா, அந்த ரோஸ்ட் பண்ணி வச்சுருந்த அந்த சேமியாவில் வந்துட்டு இதை ஸ்பூன்ட்டை வச்சு அரேஞ்ச் பண்ணணும். அது கொஞ்சம் ஆறுனா கூட திக்காயிடும். ஸோ கிரிஞ்சியான ஒரு சாக்லேட் சாப்பிட்ற ஃபீல் அப்புறம் நமக்கு வந்துடும். ஸோ ஹீட்டாக இருக்கும்போதே ஸ்பூன்ட்டை எடுத்து நமக்கு அந்த பவுலில் இருக்கிற சேமியாவோட நீங்கள் மேலே அப்ளை பண்ணி செப்ரேட் பண்ணணும். இப்போ நல்லா ஹீட் பண்ண சாக்லேட் நல்லா மெல்ட் ஆகிடுச்சு. ஸோ நம்ம செட் பண்ணி வச்சுருக்கிற சேமியாவோட அதையும் நம்ம மேலே ஃபுல்லாமே போட்டுடலாம். செட் பண்ண பவுலில் இருக்க சேமியா மேலே மெல்ட்டான சாக்லேட்டை ஃபுல்லாமே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. அதுக்கப்புறம் நம்மக்கிட்ட இருக்கிற சாக்லேட்ஸை வந்துட்டு மேலே போட்டு அது மேலேயும் கொஞ்சம் லிக்யூடான சாக்லேட்டை நீங்கள் வச்சு டெக்கரேட் பண்ணி உங்கள் லவ்டு ஒன்னுக்கு ரொம்ப ஸ்மைலோட சர்வ் பண்ணுங்கள். இந்த நெக்ஸ்ட்டு ஸ்வீட்டை இன்னும் கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காக கேஷ்யூஸ் எல்லாமே நான் டாப்பிங் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி நீங்களும் பண்ணி நல்லா சாப்பிடுங்க. கண்டிப்பாக நம்மளோட வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய பேர் நம்மளோட வீடியோ ஃபுல்லாமே பார்க்குறீங்க, பட் சப்ஸ்கிரைப் பண்ணுறது கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஸோ நம்மளோட வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.